ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசினுடைய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் CCRAS அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை வந்து தற்போது நிரப்ப இருக்கிறாங்க. கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் CCRAS இது வந்து மத்திய அரசினுடைய ஒரு நிறுவனம். இந்த வேலையை வந்து மத்திய அரசினுடைய வேலை தான். காலி பணியிடங்கள் வந்து 394 காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க. பணியிடத்தை பொறுத்தவரையில் இந்தியா முழுவதும் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. இதற்கு வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆரம்ப தேதி 1/8/2025, கடைசி தேதி 31/8/2025. என்னென்ன வேலை அப்படின்னு பார்ப்போம். ஆஃபீஸர் குரூப் A, இதுக்கு வந்து சம்பளமாக 56,100 கொடுக்குறாங்க. காலி பணியிடங்கள் 1. கல்வி தகுதி வந்து எம்ஃபார்ம் படிச்சிருக்கணும், இல்லைன்னா MSc படிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் வந்து 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வயது வந்து 40 வயதுக்கு மேற்படாதவரா, அதாவது 40 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்த வேலை ரிசர்ச் ஆஃபீஸர் ஆயுர்வேதா குரூப் A, சம்பளம் 56,100. காலி பணியிடம் வந்து 15. இதற்கான கல்வி தகுதி வந்து BSc நர்சிங் படிச்சிருக்கணும், இல்லைனா DGNM படிச்சிருக்கணும். ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். இதுவும் 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேலை அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் குரூப் B, சம்பளம் வந்து 44,900 முதல் 1,42,400 வரையும் கொடுக்குறாங்க. காலி பணியிடங்கள் 4. கல்வி தகுதி எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வயது வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டாஃப் நர்ஸ் குரூப் B, இதற்கு சம்பளமாக 44,900 1,42,400 வரையும் சம்பளமாக தராங்க. காலி பணியிடங்கள் 14. இது வந்து டிப்ளமோ ஜெனரல் நர்சிங் வந்து படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். BSc நர்சிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலிங்கில் பதிவு பண்ணியிருக்கணும். 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்த வேலை வந்து அசிஸ்டண்ட் குரூப் B, மாத சம்பளமாக 35,400 1,12,000 வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. காலி பணியிடங்கள் 13. பேச்சுலர் டிகிரி மெடிக்கல் லேபரேட்டரி சயின்ஸ் படிச்சிருக்கணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேலை டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி அசிஸ்டன்ட் குரூப் B, 35,400 1,12,400 வரையும் சம்பளமாக தராங்க. 2 போஸ்ட்டு. இது வந்து ஹிந்தியில் மாஸ்டர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும். வயது வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போஸ்ட் வந்து அடுத்து மாதம் வந்து 35,400 1,12,400 வரையும் சம்பளமாக தராங்க. 15 காலி பணியிடங்கள். 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேலை ரிசர்ச் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரி குரூப் C, சம்பளமாக 35,400 1,12,400 வரையும் சம்பளமாக தராங்க. காலி பணியிடங்கள் 5. PG டிகிரி வந்து கெமிஸ்ட்ரி இல்லைனா எம்ஃபார்ம் படிச்சிருக்கு, MSc மெடிக்கல் பிளான் படிச்சிருக்குன்னு. வயது வரம்பு 30 வயதுக்குள்ளே இருக்கணும். பதவி ரிசர்ச் அசிஸ்டன்ட் பாட்டனி குரூப் C, 5,400 1,12,400 சம்பளமாக தராங்க. காலி பணியிடங்கள் 5. MSc படித்தவங்க போஸ்ட் டிகிரியில் பாட்டனி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்த வேலை ரிசர்ச் அசிஸ்டன்ட் குரூப் C, மாத சம்பளமாக 35,400 1,12,400 வரையும் கொடுக்குறாங்க. காலி பணியிடங்கள் 1. எம்ஃபார்ம் படிச்சிருக்கணும், இல்லைனா MSc படிச்சிருக்கணும். வயது 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்த வேலை ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி குரூப் C, சம்பளமாக வந்து 35,400 1,12,400 வரையும் கொடுக்குறாங்க. காலி பணியிடங்கள் 1. PG டிகிரி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். வயது 30க்குள்ளே இருக்கணும். ரிசர்ச் அசிஸ்டன்ட் கார்டன் குரூப் C, சம்பளம் 29,600 92,300 வரையும் கொடுக்குறாங்க. ஒரு காலி பணியிடம். PG டிகிரி வந்து பாட்னி மெடிக்கல் பிளான்ட் வந்து படிச்சிருக்கணும். 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அசிஸ்டன்ட் ஃபார்மசி குரூப் Cயில் 29,200 முதல் 92,300 வரை சம்பளம் தராங்க. ஒரு காலி பணியிடம். எம்ஃபார்ம் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்த வேலை ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1 குரூப் C, சீனியர் ஸ்டெனோகிராஃபர் 35,400 1,12,400 வரையும் கொடுக்குறாங்க. 10 காலி பணியிடங்கள். இதுக்கு வந்து 10th 12th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு டைப்பிங்கில். 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த டெஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் குரூப் C, சம்பளம் வந்து 35,400 1,12,400 வரை சம்பளம் தராங்க. காலி பணியிடங்கள் 2. மாஸ்டர் டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருக்கணும், மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கணும். 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்பர் டிவிஷன் கிளர்க் குரூப் C, சம்பளம் வந்து 25,500 81,100 வரையும் கொடுக்குறாங்க. காலி பணியிடங்கள் 31. டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 27 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் குரூப் 2 குரூப் C, சம்பளம் 25,500 முதல் 81,100 வரையும் கொடுக்குறாங்க. காலி பணியிடங்கள் 14. இதுக்கு 10th 12th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும். 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வேலை லோவர் டிவிஷன் கிளர்க் குரூப் C, 19,900 63,200 வரை சம்பளமாக தராங்க. 37 காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க. 12வது பாஸ் பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு வந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ஃபார்மசிஸ்ட் கிரேட் 1 குரூப் C, சம்பளம் வந்து 29,200 92,300 வரையும் கொடுக்குறாங்க. 12 காலி பணியிடம். இதுக்கு வந்து டிஃபார்ம் படிச்சிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ ஃபார்மசி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 27 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்த வேலை ஆப்செட் மெஷின் ஆப்ரேட்டர் குரூப் C, மாத சம்பளம் 29,200 92,300 வரையும் கொடுக்குறாங்க. ஒரு காலி பணியிடம். இதுக்கு 10th 12th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இல்லைங்களா. 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து லைப்ரரி கிளர்க் குரூப் C, 19,900 63,200 வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. காலி பணியிடங்கள் 1. 10th 12th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 1 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில். 27 வயசுக்குள்ளே இருக்குன்னு. ஜூனியர் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன்
குரூப் சி மாதம் வந்து 25,500 81,100 வரை சம்பளமாக தராங்க. ஒரு காலி பணியிடம் நிரப்புறாங்க. 10th 12th படித்தவங்க டிஎம்எல்டி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 28 வயசுக்குள்ள இருக்குன்னு. லேபரேட்டரி அட்டெண்டட் குரூப் சி வந்து சம்பளம் 19,900 63,200 வரையும் சம்பளமாக தராங்க. காலி பணியிடங்கள் 9. இது 12th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் இருக்கணும். 27 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்து செக்ரட்டரி இன் சார்ஜ் குரூப் சி சம்பளம் 25,500 81,100 வரையும் கொடுக்குறாங்க. ஒரு காலி பணியிடம். இதுக்கு வந்து எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 30 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்து டிரைவர் ஆர்டினரி கிரேட் குரூப் சி 19,900 63,200 வரையும் சம்பளம் தராங்க. காலி பணியிடங்கள் 5. இதுக்கு 10th 12th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். லைட் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 27 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்து வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் குரூப் சி 18,000 56,900 வரையும் சம்பளமாக தராங்க. காலி பணியிடங்கள் 100. ஐடிஐ பாஸ் பண்ணுவாங்க அப்ளை பண்ணிக்கலாம். 27 வயசுக்குள்ள இருக்கணும். இதில் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷமா, ஓபிசியாக இருந்தால் 3 வருஷமா, மாற்றுத்திறனாளி இருந்தால் 10 வருஷமா வந்து வயது தளர்வு கொடுக்குறாங்க. விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தவரை எஸ்சி எஸ்டிக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது. குரூப் ஏ பதவிக்கு 1,500 அதர் கம்யூனிட்டி. அதே போல் குரூப் பிக்கு 700 செலுத்தணும். குரூப் சிக்கு 300 செலுத்தணும். தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அடிப்படையிலையும் ஸ்கில் டெஸ்ட் அடிப்படையிலையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ அடிப்படையிலையும் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/8/2025. இதற்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க www.ccras.nic.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.